ட்ராக் பைக்கிற பிரேக் பேட் இருக்கா மொத்தமாக இருக்கா பெசிபுரோக்கு போக போகுது. ப்ரோ ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ரிம்மை மாற்றுறதா ஐடியா இருந்துச்சுன்னா இந்த செம்பர் ஸ்க்ரூவை வெளியே எடுக்க வேண்டாம். ஃபியூச்சரில் வந்து ஸ்பாட் ரிம்மை மாற்றுறதா ஐடியா இல்லைன்னா இந்த செம்பர் ஸ்க்ரூவை வந்து வெளியே எடுக்கணும் ப்ரோ. ஏன்னாக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கிற ரிம்முக்கு செம்பர் வந்து தேவையில்லை. ஆக்சுவலி இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செம்பர் அவங்க போட்டு கரெக்டான முறையில் வர அட்ஜஸ்ட் பண்ணலை. டயர் வந்து கண்டிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே செதுக்கி இருக்கும். இந்த கை வச்சு பாருங்கள், நீங்கள் சொந்தமாகவே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ உள்ள பக்கமாக வந்து ஆஃப் சைட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி பாருங்கள், கையை உதறுது. டிராக்டர் டயர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹை ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது. இன்னொன்று சரியான சத்தம் போடும் அந்த மாதிரி இருந்தால். ஸோ நான் சொல்கிறேன், ஒரு கடை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அங்கே போய் அலைன்மெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, அழகாக செஞ்சு கொடுத்துருவாரு. ரியர் பிரேக் ஷூ ப்ரோ மொத்தமாக இருக்கு. பிரேக் பம்ப் நல்லா இருக்கு, அப்சர்வர் நல்லா இருக்கு. ரியர் வீல் பேரிங் கண்டிஷன் குட். சர்வீஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ப்ரோ. ஹை காய்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னடா அவ்வளோ புது பேஸாக வந்து இருக்குது பிரேக் டிஸ் மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் வந்து அவரை நல்லா ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம கண்டெய்னை பார்த்து அவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாரு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் யாருக்கு என்ன மாதிரி தேவைன்னு நம்மளே முடிவு பண்ணணும், கஸ்டமரை பொறுத்து இருக்கு. ஸோ அவரை பார்த்தானே தெரியுது அவரை வந்து டெய்லி யூஸ்க்கு தான் அவரோட காடியை வந்து உபயோகப்படுத்துகிறாரு. இது வந்து ஒரிஜினல் பிரேக் டிஸ் பாருங்களேன், பேஸாவோட ஸ்கீம் பண்ணி பாய்க்கலாம். அவர்கிட்ட சொன்ன ஸ்கீம் பண்ணி பாய்க்கலான்னா, பட் அவர் ஸ்கீம் பண்ணலை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த கடையில் போய் பிரேக் பேட்டை மாற்றிருக்கிறாரு. மாற்றி அவருக்கு வந்து பிரேக் சரியாக இல்லை. ஸோ பிரேக் பேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா Formula 1 பிரேக் பேட். ஸோ அந்த பிரேக் பேட்டை போட்டானா அது வந்து ஒழுங்காக பிரேக் பிடிக்கல, வழுக்கிக்கிட்டு போகுதுன்னு திருப்பி அந்த கடைக்கு போயிருக்கிறாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, உங்களோட சவ்வோவை மாற்றணும், பெரிய சவ்வோவை பாய்க்கணும் அப்படின்னு மண்டையை கழுவிட்டாங்க. ஆனால் அவர் மசையில் அதுக்கு ஆடா போங்கடா நீங்களும் உங்கள் கடையோன்னு சொல்லிட்டு வந்துட்டார் நம்ம கடைக்கு. அப்போ நான் பார்த்தேன், ஆளை பார்த்தாலும் அப்படிப்பட்ட பெரிய ரோட் ரன்னர்ஸ் மாதிரியும் தெரியல. சரி வாங்க பிரேக் டீஸை மாற்றிட்டு நல்ல பிரேக் பேட் போட்டானே, ஓகே செட்டல். ஸோ புது கடியா கைப்படாத ரோசா, அதை போய் பிடிச்சி மாற்றலாமா அந்த சவோலாம் காடியோட வந்ததை?